ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லாரையும் இது பண்ணி வ்ளாக் மூலமாக இந்த மாதிரி மீட் பண்ணி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சிக்காமகளூர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஒரு சீரியஸை. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ப்ரெக்னென்ட் ஆகி கொஞ்சம் பிஸியானதுனால என்னால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அப்லோடும் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது அந்த கிளிப்பிங்ஸ்லாம். இன்னும் கூட எனக்கு அது ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் அதோட கண்டினியூவேஷன் வந்து நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. இது உள்ளே பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் அந்த பாபா புதன்கிரி அப்படிங்கிற ஒரு இடம். அதில் வந்து இவங்க ஷாப் இதெல்லாம் வச்சுருக்காங்க, நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸு. ஸோ அதில் கிளிப்ஸு எல்லா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்லேயுமே இருக்கிற அந்த பிளேசஸ் தான். ஸோ அந்த இதில் வந்து மேகி ரொம்ப இதாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹில் லொக்கேஷன்லலாம் மேகி நிறையா வச்சுருந்தாங்க. அது பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ என்னென்ன இருக்குங்கிறத தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதே நேரம் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டெம்பிள், பாபா புதன்கிரிங்கிறது தத்தாத்ரேய டெம்பிள் இருக்குது உள்ள, அதை பற்றியும் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அதுக்கு உண்டான தேங்காய் அதெல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து பக்கத்துலேயே கார் பார்க்கிங் ஏரியா. ஸோ அந்த கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடையும் நமக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே வந்து நாங்கள் போனப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன், லைட்டாக ஒரு ட்ரிஸ்லிங் தான், ரொம்ப இல்லை. நல்ல கிளைமேட் நாங்கள் போனப்போ அந்த சீசன் வந்து. இந்த இது டூரிஸ்ட்டுக்கு தேவையான அந்த சிப்ஸ் பாக்கெட்டு, ஸோ இது எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம அந்த தத்தாத்ரேய டெம்பிள் இந்த சைடில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹில்ஸ் தான் சும்மா பார்க்க போகிறோம். தத்தாத்ரேய டெம்பிள் வந்து என்னால் ஷூட் பண்ண முடியாது ஆக்சுவலி. ஏன்னா வந்து அது அலௌட் இல்லை ஃபோனில். ஸோ ஆனால் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இருக்கும், அதெல்லாம் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் பிக்சர்ஸ் பார்த்தா நம்ம கூகுளில் நமக்கே தெரியும். ஸோ அதுக்கு போகிற ரூட்டு தான் அது, இந்த கார் பார்க்கிங்கில் இருந்து. அந்த மவுண்டெயின் இருக்குது பாருங்கள், இதான் பாபா புதன் ஹில்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பாபா புதன்கிரிங்கிறது சந்திர துரோணா அப்படிங்கிற நேமும் இருக்குது இதுக்கு. அப்படின்னா அது வந்து ஒரு மூன் இதுன்னு சொல்லுவாங்க. மூன் கைடு அப்படின்னா தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிலா வழிகாட்டி அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அது வந்து ஏன்னா ஒரு க்ரெசன்ட் ஷேப்பில் இருக்கும். அந்த ஒரு மூனோட ஷேப்ஸ் தெரியும்ல, அந்த மூனில் க்ரெசன்ட் ஷேப்பில் இருக்கும் அது. ஸோ இந்த ஹில் அதனால் அது வந்து அந்த இது வச்சுருக்காங்க. இது வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. இது சிக்காமகளூரில் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ இதுதான். ஸோ இது போகிற வழி கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. கரெக்டாக வந்து இவங்க ப்ராப்பராக வைக்கல. ஸோ அந்த ஹில்ஸுக்கு போகிற ரூட்டு, ஸோ இங்கேருந்து ஏறி போகிற ரூட்டு. அதனால் அது எப்படி போகிறது அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம் அந்த நேரத்தில். ஸோ நான் என் சின்ன பொண்ணு வரல நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த டைம் வந்து அவள் ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தால், இப்போ வந்து அவள் கொஞ்சம் பெரிய வழி ஆகிட்டா. ஸோ அந்த டைமில் அப்போ வந்து இதை நல்லாவே என்ன சொல்கிறதுனா எப்படி போகிறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எங்களுக்கு. ஸோ இதில் இந்த பாபா புதன்கிரி இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதை வந்து முல்லைநகிரி இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு பீக் ஏரியா. இந்த முல்லைநகிரியில் வந்து ஹையஸ்ட் பீக் அதுதான் முல்லைநகிரி அப்படிங்கிற அந்த ரேஞ்சில். ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்தோன்னா 1930 மீட்டர் இருக்குது. இது வந்து 4th ஹையஸ்ட் பீக் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பிட்வீன் த ஹிமாலயாஸ் அந்த நீல்கிரிஸ்லேயும் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபேமஸ் ட்ரெக்கிங் ட்ரெயில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முல்லைநகிரியும் பாபா புதன்கிரிக்கும் நாங்கள் வந்து ரொம்ப போகல டீப்பாக. நாங்கள் இந்த மவுண்டெயின் சும்மா ஹில்ஸ் ஏறி பார்த்துட்டு வந்துட்டோம். பட் ட்ரெக்கிங் அந்த மாதிரி போகிறவங்க இருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும், இந்த இது ஏறி போகிறதுக்கு. ஏன்னா கிளைமேட் எல்லாமே ரொம்ப இதாக இருக்குது. இது இன்னொரு ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மவுண்டெயின் ரேஞ்சில் வந்து எக்ஸ்டென்சிவ் காஃபி பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட், ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப பெருசாகவும் இருக்க மாதிரி அந்த காலத்திலே கட்டிட்டாங்க. அதுதான் ரொம்ப சீக்கிரமாக கட்டின ஒரு காஃபி பிளான்டேஷன், ரொம்ப ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஃபி இதில் வந்து இந்த பாபா புதன்கிரி இந்த இடத்துல தான் வந்திருக்கு. அது யாரால் வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு செயிண்ட் பாபா புதன் அப்படிங்கிறவர் வந்து அந்த காஃபியை வந்து ஏமன் அப்படின்ற கண்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்காரு. ஸோ பிளான்ட் பண்ணுறதுக்கு. ஸோ காஃபிங்கிறது நம்ம ஊர் பிளான்ட் கிடையாது. ஸோ இது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பண்ண பிளான்ட்டு தான் அது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த காஃபிக்கு நம்ம எத்தனை பேர் அடிமையாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு தெரியாது. ஸோ காஃபி அப்படிங்கிறது அவ்வளோ நல்ல விஷயமானு கேட்டால் பர்சனலாக வந்து மாறும்.
அவங்கவுங்களுக்கு லைக்கிங்லாம் மாறும். பட் ஹெல்த் வைஸில் அது நல்லதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். மில்க்கு கூட சேர்ந்து சாப்பிட்றப்போ இஃப் யூ ஆர் ட்ரிங்கிங் ஆஸ் அ பிளாக் காஃபினா ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் வித்தவுட் சுகர். அதுதான் நான் சொல்லுவேன். ஒரு வார்மாக ஒரு பிளாக் காஃபி குடிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக குடிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு பால் இல்லாமல் நம்ம குடிக்கிறது வந்து ஒரு வேர்த்து தான். இல்லைன்னா அது வந்து நமக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம பாடியில் போய் ஒன்றுமே நமக்கு பண்ணாது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது. அதுதான் வந்து நான் இதில் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த காஃபி பிளான்டேஷன் பற்றி சொல்லும்போது எனக்கு அது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. எல்லாம் வந்துட்டுருக்காங்க, மேலே பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. இது ஒரு குட்டி இதுதான், ஹில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது. ஸோ இது ட்ரெக்கிங் கிடையாது. இது ட்ரெக்கிங்க்கான ரூட் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து இது சும்மா டூரிஸ்ட் பார்க்குற இடம். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணார், பாபா புதன் இந்த செயின்ட் அப்படின்னா, இந்த பாபா புதன் கிரியில் வந்து 3 கேவ் இருக்குது அந்த டெம்பிள். ஸோ அதில் வந்து இவருக்கு ஒரு ஷ்ரைன் வச்சுருக்காங்க, ஒரு ஸ்டாச்சு மாதிரி இவருக்கு ஒன்று வச்சுருக்காங்க பாபா புதன். ஸோ அவருக்கு வந்து அதுவும் வச்சுருக்காங்க. ஸோ தத்தாத்ரேய பீத்தம்னு ஒன்று வச்சுருக்காங்க. தத்தாத்ரேயர்னு சொல்லுவாங்கள்ல அதுவும். ஸோ இந்து ரிலீஜியஸ்க்கான கோவிலும் இங்கே தான் இருக்குது. ஸோ அது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 3 கேவ் இருக்குது அதில். ஸோ அந்த மாதிரி அது ஒரு டிசைன் பண்ணியிருக்கு. நேச்சுரலாகவே, மேன்மேட் கிடையாது இது. நேச்சுரலாக வந்து மேடான கேவ், நேச்சர் வந்து மேட் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் வந்து இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கடுத்து இந்த தத்தாத்ரேய பீத்தம் இந்த இது சொன்னேன்ல, இது வந்து தத்தாத்ரேயர் வந்து இந்த இடத்துல வந்து வழிபட்டிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து இது அதுவும் வந்து இதில் ஒரு ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலி இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இதில். ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த செயின்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு முஸ்லீம் ப்ளஸ் இந்துவையும் வழிபட்டார், இந்துயிசமையும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இதை கேள்விப்படுறப்போ அந்த காலத்தில். ஸோ எப்போ அப்படின்னா ஒரு 11th செஞ்சுரியில் நான் சொல்கிறது. ஸோ 11th செஞ்சுரியில் இவர் வந்து 11th செஞ்சுரியில் இருந்து 17th செஞ்சுரி வரையும், ஸோ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது அப்படி இவரோட இது இருந்திருக்கு, இவரோட ஃபேமிலி இருந்திருக்கு இதில். ஸோ 17th செஞ்சுரியில் வந்து இவர் காஃபி வந்து இங்கே கொண்டு வந்திருக்காரு இந்தியாவுக்கு. ஸோ அதை கொண்டு வந்திருக்காரு. நம்ம பீக்கில் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இவர் கொண்டு வந்த உடனே என்ன அப்படின்னா, அந்த தத்தாத்ரேயருக்காக இவர் கொண்டு வந்திருக்கார். ஸோ தத்தாத்ரேயரோட நான் ரொம்ப தப்பாக சொல்கிறேன். ஸோ தத்தாத்ரேயரை வந்து இங்கேருந்து பாருங்கள், இந்த இதுலேருந்து நம்ம ரீச் ஆகிட்டோம், ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் நம்ம கீழே வந்த இடம். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி, ரொம்ப ப்ளசண்ட்டாகவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஏறணும். அதுவே வந்து இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏற நமக்கு அந்த புகை சூழ்ந்துகிட்டே இருந்ததுன்னு தான் சொல்லணும், அந்த பனிமூட்டம். ஸோ அதனால் இதெல்லாம் ஏன் காமிக்கிறேன்னா, இதெல்லாம் பார்த்து ஏறணும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஏறத்திரல ட்விஸ்ட் ஆகிடுச்சுனாலும் கஷ்டம். அதனால் இது சின்ன குழந்தைங்கள்லாம் ஏறிடுறாங்களே, நம்ம ஏறிடலாமேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. வயசானவங்களாம் கொஞ்சம் பார்த்து ஏறணும். ஸோ இதில் ஹிஸ்ட்ரியில் சொல்லிட்டு இருந்தது என்னென்னா, தத்தாத்ரேயர் வந்து யார் அப்படின்னா, நமக்கு அந்த ஹிஸ்ட்ரியில் சொல்லணுன்னா ஒரு சிவாவோட இன்கார்னேஷன் அவர். ஸோ அவரை வந்து இவர் வழிபட்டுட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்துவிசம் முறைப்படியில், பாபா புதன். அதனால் இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்தவங்களே இல்லை, டாக்ஸில் இது பண்ணவங்களே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாகவும் ரிலீஜியஸ் ரீதியாகவும் டென்ஷன் உண்டான பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பாபா புதன்கிரி. ஏன்னா இதில் முஸ்லீமும் வந்து வழிபடுவாங்க, இந்துஸும் வந்து வழிபடுற ஒரு இடம். நான் இந்த பிளேஸை போய் பார்த்தேன், நான் அந்த டெம்பிளையும் போய் பார்த்தேன். ரொம்ப இதாகவே இருந்ததுன்னு தான் சொல்லணும், ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் இந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முகமது அப்படிங்கிறவர் வந்து 11th செஞ்சுரியில் சவுதி அரேபியாவில் இஸ்லாம் மதத்தை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவரோட இது வந்து முஸ்லீம்ஸ்னால் அந்த மதத்தை பரப்புறதுக்காக போயிருக்காரு. இந்துஸ் இது பண்ணுறதுக்காக போகல, அவர் இந்துயிசம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக போகல அப்போது அந்த டைமில். அதுக்கப்புறம் ஆனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, சில பேர் வந்து இந்துயிசமில் வந்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, திரும்பவும் இந்த இடத்துல இந்தியாவில் வரப்போ வந்து அவரை வந்து நிறைய பேர் அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து அவரோட இது வந்து மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட இது வந்து இந்துவையும் வழிபடுற மாதிரி இருந்தது. ஸோ அவரோட இது வந்து அந்த ரூட்டில் வந்து, ஆனால் இது பீப்புள் நம்பலை. ஸோ நம்ம ரிட்டர்ன் வந்துட்டோம் ஆக்சுவலி நம்ம பார்த்துட்டு. பீப்புள் நம்மள நிறைய அப்போசிஷன் அவருக்கு நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும்.
நிறைய பேர் கண்டம் பண்ணாங்க, இல்லை நீங்கள் வரக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் வந்து அவர் இந்த தத்தாத்ரேய ட்ரெடிஷன் முறைப்படியும் இந்த முறைப்படியும் வந்து அவர் வழிபட்டுக்கிட்டு தான் இருந்தார் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால் அந்த கேவ்க்குள்ளே போய் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அவர் வந்து இந்து இந்த தத்தாத்ரேயர் சொன்னல இன்கார்னேஷன் ஆஃப் சிவா, அந்த இடத்துல அவர் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த பாபா புதன்கிரி வந்து அதுக்கப்புறம் அந்த கேவை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இங்கே தான் தத்தாத்ரேயர் இருந்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு எல்லாருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இந்துவிசம்லேயும் நம்பிக்கை இருக்குது, ஆனால் முஸ்லிம்ஸ் அந்த இதுலேயும் வந்து அவருக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் இப்போ அவர் அங்கே போய் வழிபட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, முஸ்லீம்ஸும் வந்து அந்த இடத்த வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பாபா புதன்கிரியோட இதை, அந்த பிளேஸை. பாபா புதன் போய் அங்கே இது பண்ணதுனால, இல்லை இது எங்களுக்கும் வந்து சொந்தமான இடம், எங்களோட மதத்தில் இருக்கவரும் வந்து இங்கே வழிபட்டிருக்காரு அப்படின்னோடனே தத்தாத்திரேயரும் இருக்காருன்னப்ப தத்தாத்திரேயருக்கு ஒரு முடிச்சுட்டு வந்தாச்சு ஆக்சுவலி நம்ம. ஸோ ஒரு ஸ்டாச்சுவும், ஸோ அதில் வந்து இந்து பீப்புள்ஸும் நம்ம வழிபடலாம். ப்ளஸ் இன்னொரு பக்கம் முஸ்லீம்ஸ்க்கு உண்டானது பாபா புதனும் இது பண்ண அந்த இடமும் இருக்குது. ஸோ அவங்களும் அவங்களோட முறைப்படி வழிபடுறதுக்கும் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சுப்ரீம் கோர்ட்டு வந்து இதுக்கு ரூல் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி பெர்மிட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கூடாது, இது 2 பேருக்குமே வந்து காமனான இடம் தான். ஸோ இது வந்து ஒருத்தருக்கு இந்துஸ்க்கு முஸ்லீம்ஸ்க்கு அப்படி கிடையாது. அதனால் அது சண்டை போட்டுக்காதீங்க. 1975லேயே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கு சொல்லிட்டாங்க. அதனால் இது வந்து எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் இந்த மாதிரி நம்ம இந்தியாவிலேயே நிறையா ஹிஸ்ட்ரி நிறையா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நான் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதுக்கான டைம் எனக்கு இன்னும் அமையல. இது சொல்லணும் அப்படின்னா, இந்த தத்தாத்திரேயர் சுவாமிகள் பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுவும் நிறையா இருக்குது உள்ள. ஓகே, என்ன பண்ண போகிறோம்? போய் வாக்கிங் போ. அங்கே நிறையா ட்ரீ எல்லாம் இருக்குது, பார்க் கூட இருக்குது, வாக்கிங் ஏரியா இருக்குது. நம்ம அங்கே போய் பார்க்கலாமா? பாய். காந்தி பார்க். இப்போ வந்து நான் அதை சொல்லிகிட்டு இருந்தேன், அது பாதியிலே இதாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ் தான் வந்து நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். பாபா புதன்கிரி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் அந்த இடத்துலேருந்து வந்துவிட்டோம். நாங்கள் எங்கே இப்போ போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சொன்னேனே அது தான், என் பொண்ணு நானும் சொல்லிட்டு இருந்தது தான் காந்தி பார்க் அப்படிங்கிறது தான். நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம சில நேரத்தில் வந்து நம்ம ஒரு புது இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம கூகுள் மேப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கூகுள் மேப்பை வந்து காமிக்கிற இடத்துல தான் நம்ம வந்து சில நேரத்தில் அது போவோம். அது ஏன்னா நமக்கு சில நேரத்தில் யாருக்கிட்டே ரூட் கேட்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து இந்த கூகுள் மேப் காமிச்ச இடத்துல நாங்கள் போய் ஒரு முட்டு சந்தில் மாட்டிக்கிட்டு இந்த இடத்துல நாங்கள் முழிப்பிதுகின கதை தான் இது வந்து ஆக்சுவலி இந்த இடம். இதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துக்கு போகணுன்னா நான் தெரியும், நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அது வந்து பேக் சைடில் இருக்குது காந்தி பார்க்குன்னு நினைக்கிறேன். காந்தி பார்க் வேற எங்கேயோ இருக்குது, இதே எந்த ஒரு ரூட்லேயோ காமிச்சிருச்சு எங்களுக்கு. நாங்கள் அப்பயே வந்து நான் வந்து எங்களுக்கெலாம் ரொம்ப டவுட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து இந்த ஒரு காலனியில் வந்து ஸ்டக்கப் ஆகிட்டோம். இது எந்த காலனின்னு எனக்கு தெரியல, அந்த சிக்கமங்களூர்லேயே இருக்கிற காலனி. நல்லா தான் இருந்தது, இந்த காலனி நல்லா தான் இருந்தது ஆக்சுவலி, இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் பார்க்குறப்ப. ஆனால் நம்ம வந்த இடம் வந்து இது கிடையாது, நம்ம வந்த ரூட் வந்து காந்தி பார்க்கு. ஸோ இதுதான் அது காமிச்ச இடம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் அதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுக்கு முன்னாடி காமிக்க முடிஞ்சுதான்னு தெரியல எனக்கு கேமராவில். ஸோ அந்த காமிக்க முடியலன்னு நினைக்கிறேன். அது இன்னும் ஏன்னா நான் முன்னாடி இல்லை, நான் பின்னாடி இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ரூட்லேருந்து வந்து ஒரு யூட்டர்ன் அடித்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த ரூட்டுக்கு நாங்கள் போகிறோம். ஸோ இந்த டிரைவருக்கும் வந்து அவருக்கும் தெரியல, அந்த காந்தி பார்க் வந்து நாங்கள் தான் சொன்னோம். ஸோ அந்த அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் தான் சொன்னோம். ஸோ இதுதான் வந்து அந்த இடம், இந்த சிக்கமங்களூரில் இருக்கிற ஒரு இது. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து நல்லா ஒரு டூரிஸ்ட்டு டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுதான் நம்ம இந்த இதுக்கு காமிச்சேன். சில இதெல்லாம் வந்து வீடெல்லாம் ரொம்ப அந்த பழங்காலத்து இது மாதிரி இருந்தது. இது எல்லாமே வந்து ரொம்ப எனக்கு கர்நாடகா ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, அதுதான் உண்மை. ஸோ எப்படி சொல்கிறதுனா, ட்ரெடிஷ்னலாகவும் அவங்க வந்து கரெக்டாக இருந்தாங்க, ஒரு மாடர்ன் தேவையான விஷயத்துலேயும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து நான் இதில் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ரீசன்ட் டைமில் என்னோடய லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து சுத்தமாக டைமே இல்லை. அதில் ஸ்குவீஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து ரீசெண்டாக குழந்தை பிறந்தது. ஸோ என்னோடய குழந்தைக்கு இப்போ வந்து 10 months ஆகுது.
ஸோ 10 months ஆக போகுது. ஸோ இந்த 13th ஆக்சுவலி 13த்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3-4 நாளில் இதுக்கு வந்து என் பையனுக்கு வந்து 10 months கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ அவன் ரொம்ப பயங்கரமாக வந்து சேட்டை பண்ணுறானான்னு கேட்டால் இல்லை. அவன் வந்து ரொம்ப சமத்து குழந்தை தான். அந்த மாதிரி சேட்டை பண்ணுற குழந்தை கூட கிடையாது. ஆனால் அதுவே வந்து ரொம்ப டைட் ஸ்கெடியூலாக இருக்குது எனக்கு 3 குழந்தைங்க இருக்கிறதுனால. அதுதான் வந்து நம்ம இங்கே ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த காந்தி பார்க்கோட என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். இதுக்கு முன்னாடியே வந்து சில டாய்ஸ்லாம் வந்து அவங்க சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ என் பொண்ணு வந்து இப்போ பேச போகிறேன். அவளோட தமிழ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவள் யூஎஸ் பார்ன் ஆக்சுவலி. அந்த டைம்லேருந்து அவளுக்கு தமிழ் சரியாக வராது. யூஎஸில் இருக்கிற பசங்க அப்பா அம்மா எல்லாருக்குமே தெரியும். அது வந்து அவங்களோட சாபக்கேடுன்னு கூட நம்ம சொல்லலாம். ரொம்ப தெளிவான உச்சரிப்பாக வந்து அந்த பசங்களுக்கு வராது. என் பெரிய பொண்ணுக்கு மட்டும்தான் அப்படி. என் சின்ன பொண்ணு வந்து ரொம்ப நல்லா தமிழ் பேசுவாள். இன்னி வரையும் தமிழ் நல்லா பேசுவாள். இந்தியாவில் பிறந்ததுனாலே என்னமோ. ஸோ அவளோட இது வேறு. இதில் வந்து டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 40 per person அடல்ட்ஸுக்கு. ஸோ அடல்ட்ஸுக்கு வந்து 40 ரூபா, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 20 per person 20 ரூபா. ஸோ அதுதான் வந்து இவங்க போட்டிருக்காங்க. ரொம்ப மினிமல் என்ட்ரி ஃபீ தான் அது. ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கலாம். இங்கே முன்னாடி போகிறப்பே காந்தி ஸ்டாச்சு அந்த சைடு இருக்குது பாருங்கள், ரைட் சைடு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு மினிமம் க்ரௌடு இருந்ததுன்னு தான் சொல்லணும். நாங்கள் போன டைம் வந்து ஒரு ஈவினிங் டைம் மாதிரி. அங்கே பக்கத்தில் ஏதோ கேஃபெட்டேரியாவை ஏதோ வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது இந்த சைடு வந்து டாய் ட்ரெயின் இருந்தது. அந்த மாதிரி நம்ம ரொம்ப நடக்க முடியாது, சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு குட்டி குழந்தை இருக்குது, கை குழந்தையெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த டாய் ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கி அதுக்கு நம்ம ஏறிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கும் ஒரு கூட்டம் இருந்தது. ஸோ அந்த டாய் ட்ரெயின் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஏறிட்டாங்க அவங்களாம், ஏறி ஆக்சுவலி கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக இருந்தது. நம்ம அந்த மாதிரி ஒரு 1/2 hour ஒன்ஸ் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டாய் ட்ரெயின். அந்த காந்தி பார்க்குங்கிறது ஒரு ஏரியா, அது ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த டைமிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மண்டே டு சண்டே 7 to 8 PM. ஸோ எப்பயுமே ஹாலிடே கிடையாது. ஸோ இது எல்லா நாளுமே ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கும். ஸோ நம்ம வந்து டாய் ட்ரெயின் வேண்டாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா நடக்கலாம் கொஞ்சம். ஸோ அந்த டைம் வந்து என் பெரிய பொண்ணு தான் இருந்தால், அவள் கொஞ்சம் பெரியவ தான், நடக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்தால், அவள் எல்லாமே நடப்பாள். ஸோ அவளும் சரி நம்மலாம் நடக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ அதுக்கு தான் நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம், என்டர் ஆகிட்டுருக்கோம். இந்த மகாத்மா காந்தி பார்க் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரத்னகிரி போர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நார்த்தன் இதில் இருக்குது, நார்த்தன் பார்ட்டில் இருக்குது, சிக்காமங்களூரில். ஸோ உள்ளே போனப்பே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி வச்சுருக்காங்க அட்ராக்ஷனுக்கு. ஸோ ஒரு சீனிக் பியூட்டி மாதிரி வச்சுருக்காங்க. இது எல்லாமே அவங்க மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கு தான் அந்த டிக்கெட்ஸ் வாங்குகிறாங்க. ரொம்ப நல்லா தான் இருந்தது. இது ரொம்ப அந்த ட்ராகன் வாயிலிருந்து அந்த தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு மினிமம் க்ரௌடு இருந்தது அந்த நேரத்தில். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த பார்க்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1967 இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா அந்த டைமில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த மிஸ்டர் ஜாகிர் உசைன் அப்படிங்கிறவர் தான் வந்து இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. இது ஒரு பியூட்டிஃபுல் கார்டன். இது எங்கே இருக்குன்னா பேக் சைட் ஆஃப் முலியங்கிரி ஹில்லில் இருக்குது. இதில் வந்து நம்ம நிறைய க்ரீனரி பார்க்கலாம். ஒரு பீஸ்ஃபுல் சைட்டுன்னு தான் சொல்லணும். அந்த லஷ் க்ரீன் பார்க்கலாம். வா சூப்பராக இருக்குல்ல, நல்லா மிதந்து வந்துட்டுருக்கு. இது எல்லாமே இவங்க அட்ராக்ஷனுக்கு வச்சுருக்காங்க, வளர்த்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்க்கும்போது இந்த தண்ணியில் வந்து நேச்சுரலாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது டக்குன்னு தவழ்ந்து வரும்போது அதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து என்ன அப்படின்னா நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது இந்த பார்க்கில். அடல்ட்ஸ்க்கும் சரி, கிட்க்கும் சரி. இது வந்து ஒரு பாப்புலர் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அதனால தான் வந்து நிறைய பேர் எதுக்கு அப்படின்னா பிக்னிக்கு, அதுக்கப்புறம் ஃபேமிலி வெக்கேஷனுக்கு எல்லாத்துக்குமே வருவாங்க இந்த இடத்துக்கு. இது வந்து நல்லா வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலி வந்து க்ளீனாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸில். அது நான் ரொம்ப சொல்வேன். அதே மாதிரி இந்த நர்சரி, இந்த கார்டன், இந்த லான் எல்லாமே, இந்த செடி எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம வந்து நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ண முடியும்.
நீங்கள் வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் நிறைய போகணும் அப்படின்னாவே நம்ம பார்க்கலாம். அவங்களோட மெயின் ஏர்னிங்கே வந்து இந்த டூரிஸ்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால் இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டா வந்து பாத்ரூமும் நல்லா தான் இருக்குது. இதில் சில ஃபெசிலிட்டிஸ்லாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். முன்ன அந்த காலகட்டத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்தியாவில். ஸோ இந்தியா அப்படியே இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ நானும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் என் பொண்ணு மாதிரி. ஸோ அடுத்த தடவை நாங்கள் இன்னும் நிறைய ட்ரிப்பிற்கு நாங்கள் போக வேண்டியது. ஸோ எனக்கு அந்த ஒரு ஷைனஸ்லாம் போய் அந்த ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. ஸோ லெட்ஸ் ட்ரை. அந்த மாதிரி நான் இன்னொரு தடவை ஒரு பெரிய ட்ரிப்பில் நான் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல லைவாக வந்து பேசி இது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு கூட எனக்கு இப்போல்லாம் டைம் இல்லை. ஸோ அதனால் லைவாக என்கேஜ் பண்ணிக்கிற மாதிரி அந்த இடத்த காமிக்கிறது, அந்த நேரத்தில் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோங்கிறது தெரியறது, அதெல்லாம் தான் ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை இங்கேயே ஹட் மாதிரி வச்சுருக்காங்க, ட்ரீ ஹட் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னா, அந்த பாம்பு வந்து கீழே படுத்துக்கிட்டு இருக்கா மாதிரி, அதை தாங்கிட்டு இருக்கா மாதிரி அந்த ட்ரீயில். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரிஜினல் பாம்பு மாதிரி இருக்குது பாருங்கள். நிஜமாகவே நான் வந்து டூப்ளிகேட் அப்படின்லாம் நினைக்கல. ஸோ எனக்கு அது ஒரிஜினலாகவே தெரிஞ்சுது. ஸோ அந்த அந்த சின்ன இடம் தான், ரொம்ப ஆர்கிடெக்சரெலாம் பயங்கரமாக இல்லைனாலும் ஒரு பெரிய டாப் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த பார்க்கில் வந்து யோசிக்கக்கூடிய ஒன்று. ஸோ அதனால் நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா, நான் போகிற விலாகில் எல்லாத்துலேயுமே வந்து நான் இந்த மாதிரி லைவாக அந்த டைம்லேயே நான் ரெக்கார்ட் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட். ஸோ எனக்கு 3 குழந்தைங்க இருந்தாலும் இனிமேல் வந்து நான் கொஞ்சம் அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து தமிழ் பீப்புளும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து போகிற வழியில் பார்த்தோன்னா இந்த மாதிரி நிறையா இது மாதிரி இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபால்ஸ் மாதிரி, மேன்மேட் ஃபால்ஸ் மாதிரி இவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கே. அதிலெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நிறைய பேர் அப்படியே நிறையா இந்த மாதிரி இருந்தது. ஸோ எல்லா இடத்துலையும் க்ரௌடாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த இடத்துலலாம் நான் வெயிட் பண்ணி நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஆக்சுவலி. இந்த இடத்துல இவங்க பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லலாம் வந்து இந்த மாதிரி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கும் வந்து அப்படி ஒரு ஆசை இருந்தது. சரி, நானும் என் பொண்ணு வந்து இப்படி இதே மாதிரியே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்ட்ராப்பில் எடுத்துக்கிட்டோம் ஆக்சுவலி. எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இந்த பார்க்கில் வந்து சொல்லணும் அப்படின்னா நல்லா வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னல. நிறைய ஸ்பீசியஸ் வந்து இருக்குது பிளான்ட்ஸ்லேயே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருந்தது, ரொம்ப செக்யூராகவும் இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே எந்த ஒரு பூச்சி எந்த ஒரு இதுவுமே இல்லை, அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் அது ரொம்ப நீட்டாக இருந்தது. ரொம்ப அசுத்தமாக இல்லைன்னு நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். கிட்ஸை வந்து என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு சில ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க, இந்த டாய் ட்ரெயின் மாதிரி. இதில் முக்கியமாக இன்னும் போட்டிருக்காங்க பாருங்கள், டு நாட் வாக் ஆன் லான். அதுக்கு தான் அந்த இது போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த கிராஸில் நடந்தால் அது ஒரு மாதிரி அது அவங்களால மெயின்டைனே பண்ண முடியாது. இது எல்லா இடத்துலையுமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து அவங்க தெளிவாக போட்டிருந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேச்சரை வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ இது நல்லா நோட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஏன் இப்படி காடு மாதிரி வளர்த்துருக்காங்க, நீட்டாக பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். இல்லை, ஆக்சுவலி இது வந்து ஒரு நேச்சுரல் ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அந்த எஃபெக்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதே சமயம் வந்து ஒரு நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த பார்க்கை. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் வேணால் இதில் நடந்து போகலாம், இல்லை இது ஷார்ட்கட்டில் நம்மளால் நடக்க முடியாதுனாலும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் எக்ஸ்டென்சிவாக நடந்து போனோம், எங்களுக்கு டைம் இருந்ததுனால. இது வந்து ப்ளூ பீ, அந்த பூ சொல்லுவாங்கள்ல, அந்த பூ, அது வந்து நம்ம ஹெர்பல் டீ மாதிரியே போட்டு குடிக்கலாம். அதை தான் பார்த்துட்டு போனோம். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேச்சுரல் கலர் வந்து கொடுக்கும். இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க இந்த இடத்துல. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து நம்ம மேலே ஏறி போகிறோம். ஒரு சின்ன இடம் தான் வச்சுருந்தாங்க இது. ஸோ இது எப்படி இருக்குது சுற்றியும் அப்படின்னு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப க்ரௌடாகவே இல்லை. இந்த ஒரு டெம்பிள் மாதிரி வேறு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த டெம்பிள் நாங்கள் போனப்போ ஓப்பன் பண்ணல, ஏன்னு தெரியல. அது ஓப்பன் ஆகாததுனால நாங்கள் பார்க்க முடியல. ஸோ இதுவுமே நம்ம இந்த இதையும் எடுத்துக்கிட்டு போனதுனால கொஞ்சம் பார்த்து போக வேண்டியதாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து அந்த லெஃப்ட் சைடு
லெஃப்ட் சைடில் வந்து தெரியுது பாருங்கள். அந்த ஓரளவுக்கு இந்த வீடுங்கள்லாம் சின்ன சின்ன இதுவாக தெரியுது. ரொம்ப நல்ல லொக்கேஷன் தான் இது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். இதுவும் வந்து ஒரு நேச்சுரல் சீனிக் பிளேஸ் தான் நான் சொன்னேனே, அதுக்கேற்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம இதை இன்னும் டீப்பாக இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நிறையா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. அதுக்கப்புறம் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கலர்ஃபுல் ஃப்ளார்ஸ் இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுலேயே இருந்தது ஒரு பாண்டும் வச்சுருந்தாங்க, நம்ம முன்னாடி பார்த்தோமே அந்த ஃபவுண்டெயின் மாதிரி வச்சுருந்தது. அப்புறம் ட்ரீ ஹவுஸு, அதுக்கப்புறம் இதில் ஒரு ஆம்பி தியேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஒரு அவுட்டோர் ஸ்டேஜ் ஆக்டிவிட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த இடம். ஸோ நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த வியூ பாயிண்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் சும்மா அந்த ஒரு ராக் இது மாதிரி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நாங்கள் இது பண்ணியிருந்தோம், பிளான் பண்ணியிருந்தோம் பேக் ஆக்டிவிட்டியில். சன்செட்டுன்னு நினைக்கிறேன், அரௌண்ட் சன்செட் டைம் தான் இது நாங்கள் போனது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நம்ம இப்படி இது நம்ம வந்ததே ஷார்ட்கட்டு, இன்னும் சுற்றி கூட வரலாம் போல இருக்குது. ஸோ அது எல்லாமே எனக்கு இந்த மாதிரி சுற்றி வர்றது, இந்த ட்ரையலு ட்ரெக்கிங் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனால் அது எப்போ அப்படின்னா நமக்கு குழந்தைங்க இல்லாதப்போ தான். குழந்தைங்களோட இந்த ட்ரெக்கிங் ட்ரையலு இதை தூக்கிட்டு நடக்கிறது இதெல்லாமே சுத்தமாக நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ இந்த டைமில் வந்து எனக்கு யாரும் சின்ன கை குழந்தையோ யாரும் இல்லாததுனால நாங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். அது ஒரு விதமான லைஃப்னால் இதுவும் ஒரு விதமான லைஃப் தான். ரெண்டுமே வந்து இதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்தந்த ஸ்டேஜில் வந்து அதை நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைங்க இருக்கிற லைஃப்பை வந்து நம்மளால் திரும்ப வந்து இது பண்ண முடியாது. நம்ம நினச்சா கூட அது வராது. ஸோ நாங்கள் சுற்றி இப்படி போகிறோம். ஆனால் அந்த சைடு ஒரு டெம்பிள் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னல, அதனால் வந்த ரூட்லேயே இப்படி இறங்கி போயிடலாம் அந்த சைடு, ரைட் சைடு வழியாக. இன்னும் வந்து உள்ளே போய் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். இது வந்து ரொம்ப நாளுக்கு ரொம்ப இது இனாக்ரேட் பண்ண அந்த டைமில், அந்த இயர்லி டேஸில் வந்து இந்த பார்க்கில் வந்து நிறைய பேர் வாக்கிங் போவாங்களாம், ஜாகிங் போவாங்களாம். அக்வேரியம் இருந்ததான், ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பார்க்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குது கொஞ்ச நாளுக்கு. ஏன்னா வந்து ஏதோ சில பல ரீசன்னாலேயோ இல்லை என்னன்னு தெரியல, பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னாலேயோ என்னன்னு தெரியல. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறமா வந்து இந்த பார்க்கை ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரீஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக. அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ ஒரு பிரச்சனையை தாண்டி தான் இந்த பார்க் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பார்க்கை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த டைமு. ஏன்னா ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்குது இது. காலையிலலாம் வாக்கிங்கு, டஸ்ட்பின் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ அதுதான் காட்டினேன். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவிட்டீஸ்க்கான இடம்னு நினைக்கிறேன். மேபி பார்க் ஏரியா அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு இப்படி போயிட்டு அப்படி வரலாம், அதுக்கு அந்த எண்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த எண்டுக்கு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டாய் ட்ரெயின் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ரவுண்டு மாதிரி நம்ம போயிட்டு வரோம்னு சொல்ல, 1 கிலோமீட்டர் ரவுண்ட் மாதிரி இது போயிட்டு வரலாம் போல் இருக்குது. நம்ம எல்லா இடத்துலையும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், சும்மா அப்படியே சுற்றியும். அதுக்கடுத்து இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஓப்பன் ஏர் ஜிம்னு இருக்குது. அந்த ஏர் ஜிம் வந்து கிட்ஸுக்கும் சரி அடல்ட்ஸ்க்கும் சரி ஃபன்னாக இருக்கும். அதுவும் நம்ம இப்போ பார்ப்போம். என் பொண்ணு போய் விளையாடுவா அந்த ஜிம்மில் தான் வந்து ஆக்சுவலி விளையாடுவா. ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. வெறும் இது சீனிக் பிளேஸாகவும் இல்லாமல் அட்ராக்ஷன், இங்கே தாங்க மெயின் கூட்டமே இருந்தது. அப்போ தான் யோசித்தோம், இங்கடா எல்லா கூட்டமுமே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து கிட்ஸ் ஜோன். கிட்ஸ் வந்து இதில் ஸ்விங்கு ஸ்லைடு இந்த மாதிரி விளையாடுறதுக்கான இடம் இங்கே வச்சுருக்காங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து ஓரளவுக்கு இருந்தது. ஆனால் கூட்டமே மெயினாக இங்கே தான் இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்ஸ் இருக்கிற இடத்துல தானே கூட்டம் இருக்கும். அதனால் அந்த எல்லா இதுவுமே வந்து இங்கே தான் இருந்தது. எல்லா தாய்மார்கள் எல்லாம் வந்து அப்பா அம்மா எல்லாருமே வந்து இங்கே தான் இருந்தாங்க. ஆனால் இது வந்து நல்லா மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பார்க்கு. ஸோ இதில் இருக்கிறது எதுவுமே வந்து ரொம்ப பழசாயோ ரொம்ப மோசமான கண்டிஷன்லேயோ இல்லை. எல்லாமே வெல் மெயின்டைன்டாக இருந்தது. அவங்க கொடுத்த காசுக்கு ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த சைடெலாம் வந்தோம் அப்படின்னா அந்த ஓப்பன் ஏர் ஜிம் வச்சுருக்காங்க. ப்ளஸ் இது இல்லாமல் அந்த ஓப்பன் ஏர் ஜிம்மும் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து என் பொண்ணு வந்து ஒரு சில இதெல்லாம் பண்ணி காமிப்பா. அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப அந்த ஜிம் அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் வந்து சில இதெல்லாம் பண்ணி காமிப்பா. இப்போ பார்த்தா தெரியும், இந்த மாதிரி ஏறி தொங்கி பார்க்குறது,
இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட் தான் இது. நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரியல. பட்டு சின்ன பசங்களுக்கு வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அதுதான் காமிக்கணும்னு நினச்சேன் இதில். ஸோ அவள் கடைசி வரையும் அவள் வந்த உடனே அவளுக்கு ஒரு சந்தோஷம் தாங்கலை. ஸோ அடுத்து இதை போகிறாளா என்னன்றது தெரியல. அந்த டைமில் ரொம்ப நாள் ஆகிடுச்சில்ல ஆக்சுவலி. அதை பண்ணான்னு எனக்கு தெரியும். ஸோ இதை போயிட்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏறிட்டு வந்துடுவா இவ. க்ளோப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே 10 இயர்ஸுக்கு வந்து இது கரெக்டான ஒரு இதுன்னு தான் சொல்லணும். அரவுண்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா 5 to ஒரு 15 இயர்ஸ் வரையுமே இதுக்கு நல்ல ஒரு ஒர்த் உள்ள பிளேஸ் அப்படின்னு தான் சொன்னால். மற்றவங்களாம் வரக்கூடாதான்னு கேட்டால் இல்லை. அவங்களாம் வந்து பசங்களாம் என்கேஜ் ஆகிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யாராவது என்கேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அங்கே பார்த்தீங்கல்ல அந்த பெரிய பையன் கூட பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். அது ஒரு ஏஜ் கேப்பே தேவையில்லை. ஸோ அதுதான் வந்து இங்கே குட்டியாக இருக்குது பாருங்கள். இதில் ஏறிட்டாவ அது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. ஹைட்டாக வேறு எதுலேயோ வச்சுருந்தாங்க லொக்கேஷன். ஸோ அடுத்தது வந்து ஆர்டிஃபிஷியல் கேவ் மாதிரி வச்சுருந்தாங்க. அது வந்து இன்சைடில் உள்ளே போய் பார்க்குறதுக்கு. அந்த ட்ரீ ஹவுஸ்குள்ளேயும் போய் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் போகலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஈட்டரிஸ் அந்த சொன்னல அந்த கேன்டீனு அதுவும் முன்னாடி வச்சுருந்தாங்க இந்த இடத்துல. ஸோ நம்ம என்னென்ன தேவையோ அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் அதெல்லாமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வியூ நம்ம பார்த்தோம்ல, அது ஃபுல்லாக வந்து சிக்கமங்களூர் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் பிரிசனோட வியூவும் இதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க சிலது. அது பார்த்தா நமக்கு தெரியுன்றாங்க. அது அந்தளவுக்கு எனக்கு தெரியல. திரும்பவும் அவளுக்கு இதையே பண்ணணும்னு தோணிடுச்சு போல இருக்குது. அதனால் திரும்பவும் வேறு இடத்துல வந்து பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த இடத்துலலாம் பாருங்கள், அந்த இடத்துலலாம் இப்போ காலி ஆகிடுச்சு ஸ்விங் எல்லாமே. அவளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பசங்களுக்கு வந்து எப்படியாவது அதை முடிச்சிடணும் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் அந்த எண்டுக்கு வந்த உடனே வந்து அவளுக்கு இதாகிடுச்சு, டயர்டாகிடுச்சு. ஸோ அது எப்படியோ வந்து அவள் ஒரு வழியாக ரீச் அவுட் பண்ணிட்டா அப்படின்னு தான் சொல்லணும். ஹாப்பி ஆகிடுச்சு அவளுக்கு. ஸோ இது வந்து ஸ்விங்கு. இந்த ஸ்விங்குக்கு அந்த சைடும் வந்து வியூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவள் பண்ணப்போ தான் நானும் பார்த்தேன். காலில் வந்து இப்படி நம்ம நிற்காமல் நல்ல ஒரு ஆக்டிவிட்டி, இந்த ஜிம் ஆக்டிவிட்டி. அந்த ரன்னிங் போகிற மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டே வந்து நம்ம போகிற மாதிரி. ஸோ இவ்வளோ கஷ்டம். அது பார்க்குறப்ப ஈஸியாக தெரியுது. ஆனால் இட்ஸ் வெரி வெரி டஃப்னு நான் நினைக்கிறேன். அதை ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலம் வேணும். அவளால் முடியல. அதுவே டயர்டாகிடுச்சு அவளுக்கு. 2-3 பண்ணி ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சிட்டிங் ஏரியாவில் பெஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த சைடு பெருசாக ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த சைடு நல்லா காமிச்சேன். நர்சரி மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை பெருசாக. ஏதாவது வியூ இருக்குமா அப்படின்னு பார்த்தோம். ஸோ வியூ எதுவுமே இல்லை. வேறு என்ன இதில் சொன்னோம் அப்படின்னா, இதை வந்து நேரு ரோஸ் கார்டன், இதை வந்து அந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். இதை வந்து ஏன்னா 250 வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்தளவுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. மேபி நான் சீசனில் வராமல் இருந்திருக்கலாம். அதே மாதிரி 300 ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் டிக்கெட் சொன்னல, அந்த சார்ஜஸ் தான். டைமிங் எல்லாமே அப்படி தான். பார்க் வந்து செப்டம்பர் டு மார்ச் வரையும் ஓப்பன் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. மற்ற மந்த்லலாம் வந்து அந்த வெதர் பொறுத்து இருக்குது. அப்படின்னா நல்லா இருக்குன்னா அது வரும். அந்த இதில் பாருங்கள், ஒரு ஸ்டேஜ் அந்த இது மாதிரி வருது. அந்த லைட் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வருது பாருங்கள். ஆக்சுவலி அந்த இங்கேருந்து பார்த்தோன்னே தான் தெரிஞ்சது. அங்கேயும் நம்ம போகிறோம். ஆக்சுவலி கொஞ்ச நேரம் வந்து போய் அங்கேயும் உட்காருவோம் நம்ம, அந்த ஸ்டேஜஸ் மாதிரி இருக்கிற இடத்துலையும். ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த டைமிங்லாம் எங்களுக்கு பெருசாக தெரிலங்க. அப்புறம் இப்போ போய் பார்த்த உடனே தான் தெரிஞ்சது, அந்த அட்ராக்ஷன் வந்து ஈவினிங் டைமில் வைக்கிறாங்க போல இருக்குது. இருட்ட வந்து அந்த சாங்குக்கு தகுந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அந்த ஃபவுண்டெயினில் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஜனங்க வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். உள்ளே வந்து குட்டி பசங்களோட இது இருக்குது. நாங்கள் அது போக முடியல. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே அப்போ சின்ன பசங்க இல்லை அந்த டைமில். ஸோ என் சின்ன பொண்ணு வந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம உள்ளே போய் பார்த்துருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி அவ்வளோதாங்க. இதோட மெயின் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இதுவே வந்து இந்த ஃபவுண்டெயின் நல்லா தான் இருந்தது. இதை ஜஸ்ட்டு நான் காமிக்கணும்னு நினச்சேன். இதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம போய் சென்டரில் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி இது வரும்.
இந்த இது ஆக்டிவேட் ஆகும். இது சிம்பிளாக தான் வச்சுருந்தாங்க. நம்ம டான்ஸ் ஆடலாம், அந்த இடத்துல போய் இந்த பசங்க மாதிரி நம்ம டான்ஸ் ஆடலாம். ஸோ இதில் டான்ஸ் ஆடினவங்க கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். என் பொண்ணு சின்ன பொண்ணுங்கிறதுனால கொஞ்சம் ஷையாக இருந்தது. ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் அந்த மாதிரி ஆடி பழகலை அந்த அளவுக்கு. ஸோ அதனால் நாங்கள்லாம் ஆடலை. அரௌண்ட் இந்த நியூ இயரில் வந்து யார் யார் என்ன ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் நாளாக வந்து நான் எந்த எக்ஸசைஸும் பெருசாக பண்ண முடியல. போஸ்ட்மார்ட்டமில் இருந்ததுனாலையும் ப்ளஸ் எனக்கும் கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நல்லா சாப்பிட்ணும். நல்லானா ரொம்ப நல்லாலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நியூட்ரிஷியஸாகவும் கரெக்டாகவும் சாப்பிட்ணும். ப்ளஸ் நம்ம நல்ல ஸ்லீப்பில் இருக்கணும். இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன் நான் எக்ஸசைஸ்க்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வந்து, இதில் பண்ண முடியலன்னா வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து யோசிக்கணும். ஸோ அதனால தான் வந்து நான் இதை கொஞ்சம் எனக்கு ஸ்லீப் கரெக்டாக ஆகட்டும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். அவன் வந்து ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே நல்லா தூங்கிட்டான். பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த இன்பிட்வீன் ஃபீட்ஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு, மில்க் கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னால் சரியாக தூங்க முடியல. இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், யங் மதர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இது கொஞ்ச நாள் இந்த இது இருக்கும். ஸோ இப்போ எனக்கு தூங்க முடியுதான்னு கேட்டால் இல்லை, எனக்கு இப்போ கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. ஓரளவுக்கு அவன் பால் குடிக்கிறான். ஸோ ஸ்டில் அவன் பால் குடிச்சிட்டு தான் இருக்கான். நைட் டைம் ஃபீட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அவன் எழுந்து அழுது அந்த மாதிரிலாம் பால் குடிக்க மாட்டான். ஸோ அவன் சினுங்கிறதுலே எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் வந்து ரொம்ப லைட் ஸ்லீப்பர் மாதிரி. ஸோ அதனால் அந்த சினுங்கல்லையே எனக்கு தெரிஞ்சிடும். அந்த அந்த சினுங்களே தெரியறதுனால என்னென்னா, நான் வந்து டக்குன்னு பாலை கொடுத்து நானும் படுத்துருவேன், அவனும் படுத்துருவான். பட் இருந்தாலும் அந்த கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ்ஸு, அதுக்கப்புறம் அவன் தூங்குறதுக்கு 10:30 அப்படி ஆகிடும். ஸோ அரௌண்ட் 11 ஆகிடும். ஆனால் அதை ஃபுல்லாக தூங்கிடுவான் அவன் அப்படி தூங்கினாலும். ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு ஒரு நான் இதுக்கு முன்னாடி எப்படி தூங்கிட்டு இருந்தேன்னா, ஒரு 9:30க்கு படுப்போமா, 10க்கு படுப்போமா, காலையில் ஒரு 9:09க்கே படுத்துருவேன்னு நினைக்கிறேன். 9:30க்கே படுத்துருவேன். ஸோ காலையில் வந்து ஒரு 4:30க்கெலாம் நான் எந்திரிச்சிருவேன். அந்த மாதிரி என்னோடய ஸ்லீப் இருந்தது இதுக்கு முன்னாடி, குழந்தைக்கெல்லாம் முன்னாடி, ப்ரெக்னென்சிக்கெலாம் முன்னாடி. ஸோ இப்போ வந்து என்னோடய ஸ்லீப் பேட்டர்ன் கொஞ்சம் வேரி ஆகிருக்கு. நான் எப்போ எந்திரிக்கிறேன் அப்படின்னா அரௌண்ட் வந்து 7:50 ஆகிடும். ஏன்னா வந்து எனக்கு நமக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் தூங்கவே மாட்டேன். மதியானம்லாம் கொஞ்சம் நேரம் குழந்தை தூங்குறது அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு கிடையாது. ஏன்னா என் குழந்தைங்க தூங்காது, நானும் தூங்க மாட்டேன். ஸோ என் பையன் வந்து ரொம்ப நேரம்லாம் தூங்க மாட்டான் பகல்லலாம். அவன் ஒரு 1 ஹவர் தூங்குவான், இல்லை மேக்ஸிமம் 1.5 ஹவர் தூங்குவான். அதுலேயும் எனக்கு ஏதாவது வேலை இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு ஹெல்ப்பர் இருந்தாலுமே நான் என்ன சொல்வேன்னா, எல்லாமே அவங்க பண்ணிட மாட்டாங்க. நமக்கு நிறையா வேலை இருக்கும். ஸோ எனக்கு 3 பசங்க இருக்காங்க, ஆல்ரெடி 2 குழந்தைங்க, ஆல்ரெடி 2 பொண்ணுங்க இருக்காங்கன்றப்போ ரொம்ப டைட்டாக தான் இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து இத்தனை நாள் எக்ஸசைஸ் பண்ணல. இப்போ நான் என்ன யோசித்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த நியூ இயரில் எப்படியாவது கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்து ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ நியூ இயர்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது ரெசல்யூஷன் எப்பயுமே. ஒரு டிசம்பர் ஒரு 15க்கு அப்புறமா நான் ஆரம்பிப்பேன். ஏன்னா நமக்கு வந்து அதை நம்மளால் முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ஸ் அப்போ தான் வரும். ஸோ இதை என்னால் கண்டினியூ பண்ண முடியும், இது என்னோடய இதுக்கு வந்து ரொட்டீனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், டைமிங்க்கு அப்படின்னு நான் யோசித்து நான் அப்படி தான் செய்வேன். ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒன்று எடுத்து ஏதோ ஒன்று டெசிஷன் பண்ணிடக்கூடாது. நம்மளுக்கு அது கரெக்டாக வரணும், நம்மளோட டைம்லேருந்து நம்மளுக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நான் இப்போ எடுத்து பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப பயங்கரமாக தினமும் பண்ணுறேனான்னு கேட்டால் இல்லை, ஒரு 15-10 மினிட்ஸ் அவ்வளோதான் நான் பண்ணுவேன். ஆனால் அது பயங்கரமான எக்ஸசைஸு. ஃபுல் பாடி ஒர்க் அவுட் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஹாய். ஹலோ. என்ன பண்ண பார்க்கில், என்னென்ன விளையாடின? எல்லாமே விளையாடினேன். ஸ்விங் தவிர நான் ஸ்விங்கில் இப்படி ஜம்ப் பண்ணேன். ஓ, ஜம்ப் பண்ணியா? இப்போ பிடிச்சின்னு அந்த சிட்டிங் ஏரியா கூட அது மேலே ஜம்ப் பண்ணேன். ஓகே, கம். இதோட இந்த விலாக் வந்து எண்டாக போகுதுங்க. சிக்கமங்களூர் டே 2வோட விலாக் இது, பார்ட் 2 அதுலேயும். ஸோ நம்ம டே 3யோட விலாக் வந்து நான் கண்டிப்பாக சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி இதுவே வந்து ரொம்ப பல நெருக்கடிகளுக்கு அப்புறம் தான் இதுவே என்னால் போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. கண்டிப்பாக நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறமும் நிறையா நாங்கள் விசிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோஸும் நான் முடிஞ்சால் வந்து கேப்சர் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே இந்த இயர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும், ஹெல்த்து தான் வெல்த் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.